Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோல நம்ம டெய்லி லைஃப்ல காமனா பேசுற 5 தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ இது சிங்கிள் சென்டென்ஸா குட்டி குட்டி சென்டென்ஸா இல்லாம சேர்த்து கோர்வையா நம்ம பேசுற மாதிரியான தமிழ் சென்டென்ஸை தான் இன்னைக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ இதை செய்யலைன்னா இதை செய்யற ஒருத்தரை நான் பாத்துக்கிறேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ இதை பண்ணலன்னா யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட நான் பாத்துக்கிறேன், அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சென்டென்ஸ். நீ இதை செய்யலைன்னா, இஃப் யூ டோன்ட் டூ திஸ், இஃப் யூ டோன்ட் டூ திஸ், நான் ஒருத்தரை பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது நான் தேடிக்கிறேன் அந்த அர்த்தத்துல சொல்றோம். ஸோ அதனால ஐ வில் ஃபைண்ட் சம் ஒன் ஹூ வில் டூ இட் அப்படின்னு திருப்பி அந்த டூன்ற வேர்பை சொல்லாம ஹூ வில்லோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் அந்த ஆக்ஷன் வேர்பை ரிப்பீட் பண்ணாம நம்ம சிம்பிளி ஆக்சிலரியோட ஸ்டாப் பண்ணிப்போம். இஃப் யூ டோன்ட் டூ திஸ் ஐ வில் ஃபைண்ட் சம் ஒன் ஹூ வில். நீ இதை பண்ணலன்னா இதை பண்ற ஒருத்தரை நான் தேடிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷனல் கிளாஸ் இருக்கு. இஃப் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, இஃப் யூ டோன்ட் டூ திஸ். ரிசல்ட் கிளாஸ் ஐ வில் ஃபைண்ட் சம் ஒன். இந்த சம் ஒனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective கிளாஸ் போட்டிருக்கோம். ஹூ வில் டூ திஸ். டூ திஸ்ன்றது சொல்லாம வில்லோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் போலாம். அவங்களால கம்ப்யூட்டரை சரி பண்ண முடியலன்னா சரி பண்ண முடியற யாரையாவது நான் ஹையர் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே பேட்டர்ன்ல தான் இன்னைக்கு எல்லா சென்டென்ஸுமே இருக்கு. ஸோ இது நீங்களே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இஃப் தே கான்ட் ஃபிக்ஸ் த கம்ப்யூட்டர், இஃப் தே கேனாட் ஃபிக்ஸ் த கம்ப்யூட்டர், அவங்களால கம்ப்யூட்டரை சரி பண்ண முடியலன்னா நான் யாரையாவது ஹையர் பண்ணிக்கிறேன். ஐ வில் ஹையர் சம் ஒன். யாரையாவது, சம் ஒனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற கிளாஸ் என்னது? சரி பண்ண முடிகிற யாரையாவது. சம் ஒன் who can fix it போடாம who can ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, I'll hire someone who can. If they can't fix the computer, I'll hire someone who can. Alright, third example பார்ப்போம். இத பத்தி உண்மையை நீ சொல்லலைன்னா இத பத்தி தெரிஞ்ச யாரையாவது நான் கேட்டுக்கிறேன். ஓகே, if you don't tell me the truth about this, இத பத்தி நீ உண்மையை என்கிட்ட சொல்லலைன்னா, if you don't tell me the truth about this, நான் யாரையாவது கேட்டுக்கிறேன். I'll ask someone இத பத்தி தெரிஞ்ச who knows about it. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஆக்ஷன் வேர்பை திருப்பி யூஸ் பண்ணிருக்கோம். நோஸ் அப்படின்னு சொல்லி இங்க ஆக்ஷன் வேர்ப் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ்லயுமே ஆக்சிலரியோட ஸ்டாப் பண்ணும். இதுல ஏன் ஆக்ஷன் வேர்ப் போட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ்லயுமே நம்ம செகண்டா எழுத வேண்டிய அந்த ஆக்ஷன் வேர்ப் ஃபர்ஸ்டே இஃப் கிளாஸ்ல வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? இஃப் யூ டோன்ட் டூ திஸ் ஐ வில் ஃபைண்ட் சம் ஒன் ஹூ வில் டூ. திருப்பியும் அந்த டூ போடாம, ஏன்னா ஃபர்ஸ்டே இஃப் யூ டோன்ட் டூன்ற இஃப் கிளாஸ்ல அந்த டூ வந்துடுச்சு. ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணாம விட்டுட்டோம். செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, இஃப் தே கான்ட் ஃபிக்ஸ் த கம்ப்யூட்டர் ஐல் ஹையர் சம் ஒன் ஹூ கேன் ஃபிக்ஸ். ஃபிக்ஸ்ன்றது மறுபடியும் எழுதாம நம்ம அதை விட்டுட்டோம். ஆனா இங்க இஃப் யூ டோன்ட் டெல்ன்ற வேர்ப் இருக்கு. ஐ வில் ஆஸ்க் சம் ஒன் ஹூ நோஸ். ஹூ டெல்ஸ் கிடையாது, ஹூ நோஸ் அபவுட் இட். இதை பத்தி தெரிஞ்ச யாரையாவது நான் கேட்டுக்கிறேன். நீங்க இதை பத்தி சொல்லலைன்னா இதை பத்தி தெரிஞ்ச யாரையாவது கேட்டுக்கிறேன். நீங்க இதை சரி பண்ண முடியலன்னா சரி பண்ண முடியற ஆளை நான் ஹையர் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே சரி பண்றதுன்ற வேர்ப் வந்ததுனால செகண்ட் டைம் நம்ம அதை சொல்லல. பட் இங்க சொல்லலைன்னா நான் தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்றோம். ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ், அதனால செகண்ட் டைம் நம்ம அந்த வேர்பை போட்டுதான் ஆகணும். ஆல்ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த கடையில டிஸ்கவுண்ட் கொடுக்கலனா டிஸ்கவுண்ட் கொடுக்குற வேற கடைக்கு நான் போவேன். ஓகே, இந்த கடையில டிஸ்கவுண்ட் கொடுக்கலனா, இஃப் திஸ் ஷாப் ஆர் திஸ் ஸ்டோர் டசன்ட் கிவ் அ டிஸ்கவுண்ட், இந்த கடையில டிஸ்கவுண்ட் கொடுக்கலனா ஐல் கோ டு அனதர் ஸ்டோர் ஆர் அனதர் ஷாப், நான் வேற கடைக்கு போவேன். வேற கடையை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கேன் என்னது? டிஸ்கவுண்ட் கொடுக்குற வேற கடைக்கு. தட் கிவ்ஸ் அ டிஸ்கவுண்ட். அகைன் கிவ்ஸ் அ டிஸ்கவுண்ட் ரிப்பீட் பண்ணாம கிவ்ஸ்ல இருக்க ஆக்சிலரி டஸ் மட்டும் போட்டா போதும். ஓகே, I'll go to another store that does. If this shop doesn't give a discount, I'll go to another store that does. Okay, so இது வேற மாதிரியும் there is யூஸ் பண்ணியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு பாருங்க. If there is no discount in this shop, I'll go to another shop where there is one. Okay, இந்த ஷாப்ல டிஸ்கவுண்ட் இல்லைன்னா எந்த ஷாப்ல டிஸ்கவுண்ட் இருக்கோ அந்த ஷாப்க்கு நான் போவேன். ஓகே, alright, the last example for today. உன்னால இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியலன்னா சரி பண்ண முடியற யார்கிட்டயாவது நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இஃப் யூ கான்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளம், உன்னால இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியலன்னா, இஃப் யூ கான்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஐல் கிவ் இட் டு சம் ஒன், நான் யார்கிட்டயாவது கொடுக்குறேன். ஐல் கிவ் இட் டு சம் ஒன், யார்கிட்டயாவது. அதை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்ன?
சரி பண்ண முடியிற யார்கிட்டயாவது. I'll give it to someone who can solve it. Solve it ரிப்பீட் பண்ணாம just who can ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். If you can't solve this problem, I'll give it to someone who can. Alright. So இன்னைக்கு பார்த்த 5 எக்ஸாம்பிள்ஸும் ஒரே பேட்டர்ன்ல தான் இருந்தது. So that it will be easy for you to frame sentences using the same pattern. அதனால தான் இது கொடுத்திருந்தேன். So இதே பேட்டர்ன்ல நீங்க எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. If you have any questions regarding the sentences discussed in this video, please let me know in the comments. I'll see you all in the next video. Till then, take care and bye.